வணக்கம் மக்களே, வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்றப்ப நிறைய பேர் அப்ஸ்ட்ரீம், மிட்ஸ்ட்ரீம், டவுன்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தைகளை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த மூணு பிரிவுகளுக்கும் நடுவுல என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு மெக்கானிக்கல், சிவில் அல்லது பைப்பிங் இன்ஜினியருக்கு எந்த ஸ்ட்ரீம்ல அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கும்னு பல பேருக்கு தெரியறது இல்லை. இன்னைக்கு வீடியோல ஆயில் அண்ட் கேஸ் துறையில இருக்கிற இந்த மூணு மெயின் டைப்ஸ் பத்தி ரொம்ப சிம்பிளா ஒரு கதை மாதிரி பிராக்டிக்கலா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா உலகத்தோட மிகப்பெரிய எனர்ஜி செக்டார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு பக்காவா புரிஞ்சிடும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியோட மொத்த பிஸ்னஸ் மாடலையும் அதோட ஒர்க்கையும் மூணு பிரிவா பிரிக்கிறாங்க. அதுதான் அப்ஸ்ட்ரீம், மிட்ஸ்ட்ரீம் மற்றும் டவுன்ஸ்ட்ரீம். இப்போ ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். அப்ஸ்ட்ரீம், இதை எக்ஸ்ப்ளோரேஷன் அண்டு ப்ரொடக்ஷன் அல்லது சுருக்கமாக இஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பூமிக்கு அடியிலேயோ அல்லது கடலுக்கு அடியிலேயோ எங்கே கச்சா எண்ணெய் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை ட்ரில் பண்ணி வெளியே எடுக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா வேலையும் இந்த அப்ஸ்ட்ரீமில் தான் வரும். முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே என்னென்னு பார்த்தோம்னா பெரிய ஆஃப்ஷோர் ரிக்ஸு, ட்ரில்லிங் பிளாட்ஃபார்ம்ஸு, அப்புறம் எஃபிஎஸ்ஓ, ஃப்ளோட்டிங் ப்ரொடக்ஷன் ஸ்டோரேஜ் அண்ட் ஆஃப்லோடிங் ஷிப்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே இன்ஜினியர்ஸோட ஒர்க், இங்கே பெட்ரோலியம் இன்ஜினியர்ஸ், ஜியாலஜிஸ்ட் கூட சேர்ந்து நம்ம மெக்கானிக்கல், பைப்பிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கு பெரிய வேலை இருக்கும். கடலுக்கு நடுவில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை டிசைன் பண்ணுறது, ஹை ப்ரெஷர் பைப்பிங் சிஸ்டம்ஸ் ரெடி பண்ணுறது எல்லாமே இவங்களோட வேலை தான். மிட்ஸ்ட்ரீம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். அடுத்து பூமிக்கு அடியிலிருந்து கச்சா எண்ணெயை வெளியே எடுத்தாச்சு, இதை அப்படியே பயன்படுத்த முடியுமா? முடியாது. அதை ரிஃபைன் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போகணும் இல்லையா? அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் தென் ஸ்டோரேஜ், அதை டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் இந்த மிட்ஸ்ட்ரீம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன? எண்ணெயையும் கிடைக்கிற நேச்சுரல் கேஸையும் ரொம்ப கிட்டத்தட்ட நிறைய நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போகிற கிராஸ் கண்ட்ரி பைப்லைன்ஸ், பெரிய ஆயில் டேங்கர் ஷிப்ஸு, அப்புறம் கேஸ் சிலிண்டர் வேகன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜில் வரும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயை தற்காலிகமாக சேமித்து வைக்கிற பெரிய டேங்க் ஃபார்ம்ஸும் இந்த கேட்டகரியில் தான் வரும். இங்கே இன்ஜினியர்ஸோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பைப்பிங் மற்றும் சிவில் இன்ஜினியருக்கு தான் ராஜாகமே. பைப்லைன் ரூட்டிங் டிசைன் பண்ணுறது, ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் டிசைன் பண்ணுறது, அப்புறம் பம்பை ஆப்ரேட் பண்ணுற பம்பிங் ஸ்டேஷன்ஸ் டிசைன் பண்ணுறது எல்லாமே இவங்களோட முக்கியமான வேலை. தேர்டு, டவுன் ஸ்ட்ரீம். இந்த டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா கடைசி மற்றும் மிக முக்கியமான கட்டம் டவுன் ஸ்ட்ரீம். இங்கே தான் டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்த கச்சா எண்ணெயை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பெட்ரோல், டீசல், எல்பிஜி கேஸ் மற்றும் பிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படுற பெட்ரோ கெமிக்கல்ஸாக மாற்றுவாங்க. ரிஃபைனரி மற்றும் பிளான்ட்ஸ். ஓகே, ரிஃபைனரி அண்ட் பிளான்ட்ஸில் இங்கே தான் பிரம்மாண்டமான பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ், பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்டு, அப்புறம் கிராஸ் ப்ராசஸிங் பிளான்ட்ஸ்லாம் இந்த கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? இன்ஜினியர்ஸோட ஒர்க், இங்கே தான் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய ஒர்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராசஸ், பைப்பிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ப்ராசஸ் சேஃப்டி, ஹெச்வேக்கு எல்லா இன்ஜினியர்ஸும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிற பெரிய இபிசி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த டவுன் ஸ்ட்ரீமில் தான் அதிகமாக நடக்கும். நம்ம ஊரில் இருக்கிற சிபிசிஎல் அல்லது ரிலையன்ஸ் ஜாம்நகர் பிளான்ட் எல்லாமே இந்த டவுன் ஸ்ட்ரீமுக்கு கீழே தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த அப்ஸ்ட்ரீம், மிட்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க், நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற எல்பிஜி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மூன்று ஸ்ட்ரீம்களில் எந்த ஸ்ட்ரீமுக்கு கீழே வரும்? ஒரு சிவில் அல்லது பைப்பிங் இன்ஜினியரா உங்களுக்கு இந்த மூணுல எந்த ஸ்ட்ரீம்ல வேலை செய்ய அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கு? உங்களோட பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியோட மூன்று முக்கியமான பிரிவுகளை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இன்னும் நிறைய தகவல்களை உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோவை போடுறோம்.
அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.